வீட்டிலேயே சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான எக்லெஸ் வெனிலா கேக். அவன் இல்லாமையே இந்த கேக் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதுவும் இட்லி பாத்திரம் வச்சே செஞ்சிடலாம். நானும் என் பையனும் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப் மாவுக்கு 1 கப் சுகர் அளவு வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கேக். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர்ல சுத்தமா எப்படி இருக்குங்க என்ன மாதிரி மூணு பாருங்க சவுண்ட் வாசனையா இருக்கு. இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதோட 1/2 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். சைட்லேயே நம்ம இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். 1/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கொதிக்க வச்சுடுங்க. அது பாட்டு கொதிக்கட்டும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ வெண்ணெயோ சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதோட 1 ஸ்பூன் மாவு சேர்த்து இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மாவு ஊட்டி வந்துடும். அப்போனா கேக் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம். இது மேலேயே இதே அளவுக்கு ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்து போட்டு வச்சிங்கன்னா தண்ணி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும். தட்டு போட்டு மூடிடாதீங்க, அப்புறம் கேக் உப்பி வராது. தண்ணி கால் அளவுக்கு தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றினா கொதிக்கும் போது கேக்குள்ளே தண்ணி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் 1 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கத்தி இல்லைனா ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டி வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி கத்தியில் எடுத்து விட்டிங்கன்னா கேக் ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி தட்டு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் விழுந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.